So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் வந்து கொடுக்க போறேன். சார் இது என்ன அனௌன்ஸ்மெண்ட் சார்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸஸ் பத்தின அனௌன்ஸ்மெண்ட், செகண்ட் வந்து லைவ் டெஸ்ட், லைவா வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து தமிழ் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ வந்து கண்டக்ட் பண்ண போறோன்றது, அண்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அது என்ன சார் எக்ஸ்பெரிமெண்ட்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நோட்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு அந்த நோட்ஸை வந்து ஃபார் ஷுர் என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்து ரிவ்யூஸ்க்குன்னு வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன். உங்கள் ரிவ்யூஸை கொடுத்துட்டு அதோட சேர்த்து உங்கள் நோட்ஸையும் வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, உங்கள் நோட்ஸை வந்து நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணால் உங்களால் ஈஸியாக வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸில் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் எப்படி கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுன்றத உங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இவ்வளோ முயற்சிகள் நான் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கீழே போய் நமக்கான ரிவ்யூஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட நோட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுங்க. சோ இது பாத்தீங்கன்னா क्वेश्चन டேகோட நோட்ஸ் வந்து நேத்து நான் எடுத்திருந்தேன். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்டோட நோட்ஸை நான் கொடுக்குறேன். சோ அவங்க எங்கெங்கெல்லாம் நான் எக்ஸம்ஷன் சொல்லியிருக்கணும் அங்கே எக்ஸம்ஷன் போட்டிருக்காங்க, எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கணும் அங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நோட்ஸ் இருக்கணுமா இல்லை இவங்க எடுத்திருக்க மாதிரி இருக்கணுமா? ஸோ இதில் வந்து நம்ம நோட்ஸை வந்து கம்பேர் பண்ணி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்றதையும் ஐம் கோயிங் டு ரிவீல் இட் ஃபார் யூ. அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட ப்ரைவசிக்கு நான் கேரண்டி, நான் யார் எடுத்திருக்கா எப்படி எடுத்துருக்காங்கலாம் சொல்ல போகிறது இல்லை. ஒன்லி நோட்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஹியர். ஸோ இது மூலமாக நீங்கள் நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் இன்னும் 2 டேஸில் இல்லைன்னா 3 டேஸில் எல்லாரோட நோட்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஐ வில் பி புட்டிங் அ வீடியோ. ஸோ அந்த வீடியோக்காக கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட நோட்ஸை கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுங்கள் இன் ஆர் ரிவ்யூ. கீழே வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துப்பேன், கூகுள் ரிவ்யூஸ். ஸோ அதில் போய் நமக்கான கிளாஸஸ் எப்படி இருக்கு, நான் கொடுக்குற எஃபர்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணி உங்களோட இதை வந்து அட்டாச் பண்ணிடுங்க ஃபோட்டோவை. ஓகே, என்ன சார் அனௌன்ஸ்மெண்ட்? செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, we are going to take live test, live free test for general Tamil students. ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து என்ன பண்ண போகிறோம், ஜென்ரல் தமிழுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டேஸ், தேர்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ். ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 52 டேஸ் இருக்குது. 50th டே அதாவது 50வது நாள்லேருந்து கண்டினியூஸாக ஆல் ஓவர் நம்மளோட சேனலில் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவுமே வந்து இது வந்து 365 டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அது TNUSRBயாக இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து வில் பி டேக்கிங் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ஃபார் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு 50 டேஸை டார்கெட் வைங்க, அதுக்கப்புறம் மற்ற நாள் என்னன்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான ஷெட்யூலுமே உங்களுக்கு அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வரும். ஸோ இது அனௌன்ஸ்மெண்ட் நம்பர் 1 from Dinamum TNPSC. ஓகே, நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ் ஃபார் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டியூஸ்டேஸ், தேர்ஸ்டேஸ், சாட்டர்டேஸ், அதோட ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸை வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுப்பேன். அதை சால்வ் பண்ணி இதை இந்தந்த மாதிரி படிங்க, இதை இப்படி படிங்க, நம்ம இங்கிலீஷ்க்கு எப்படி வந்து சால்வ் பண்ணுவோம், இதை இப்படி தான் படிக்கணும், இதை இப்படி தான் படிக்கணும் நம்ம வந்து பேசின மாதிரி. ஸோ இதில் வந்து இதை இப்படி தான் சால்வ் பண்ணணுன்றதை யாருனாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு எப்படியுமே வந்து 2 + 2 4 தான். அது யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது 4 தான். ஆனால் அந்த 4ஐ வந்து எப்படி டிரைவ் பண்ணால் நம்ம ஈஸியாக வரப்போகிற எக்ஸாமில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, குரூப் 1 எக்ஸாமில் எல்லாருக்குமே வந்து எல்லா சம்ஸுமே தெரியும். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு ஈஸியான மெத்தடை கண்டுபிடிச்சி அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே ஆன் டைமில் வந்து முடிக்க முடியலை. ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ரிவ்யூஸாக வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அந்த மேக்ஸை வந்து கரெக்டாக வந்து எப்படி வந்து ஆன் டைமில் கரெக்டாக எப்படி கரெக்டாக வந்து நம்ம டிரைவ் பண்ணணுன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது 2 தான் இன்னைக்கான செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட நோட்ஸை வந்து எனக்கு வந்து கீழே வந்து கூகுள் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன், எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுங்கள், எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுங்கள். அது வந்து 1000 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஐ ஆம் ரெடி டு டேக் அ கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் யுவர் நோட் மேக்கிங் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ இதுக்கு அடுத்து வந்து இன்னைக்கு நமக்கு வந்து கொஸ்டின் டேக்ஸோட செகண்ட் வீடியோ வந்து it will be posted. Okay, thank you students.